ஆயுள் காப்பீடு பிரீமியத்தின் மீது 18% சரக்கு மற்றும் சேவை வரி விதிக்கப்பட்டுள்ளதற்கு சாமானிய மக்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். கூடி வேலை செய்கிறவங்க நாளைக்கு நம்மளுக்கு ஏதாவது ஏறி போச்சுன்னா மக்களுக்கு இது நம்ம குடும்பத்துக்கு பாதுகாப்பு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆயுள் காப்பீடு திட்டத்தை போட்டு வச்சிருக்காங்க. அதில் கவர்மெண்ட் இப்போ 18% விலை உயர்த்தியிருந்தாக்கா இன்னும் இந்த இன்னும் மக்களை நசுக்கிற மாதிரி தான் இது நினைக்கிறதா இருக்கு. நம்மளுக்கு ஒரு மக்களை ஒரு வாழ்வாதாரம் இப்போ நாளைக்கு ஒரு தொழிலாளி என்ன பண்றான், நாளைக்கு பின்னாடி நான் ஒரு இறந்துட்டாவோ இல்லை நம்மளுக்கு ஒரு அடிபட்டுட்டாவோ ஏதாவது ஆயிடுச்சுனாக்கா நம்ம பின்னாடி வர மக்களுக்கு, மனைவிக்கோ மக்களுக்கோ பொண்ணுங்களுக்கோ யாருக்காவது ஒரு உதவி விட்டோன்னு சொல்லி தான் காப்பீடு போடுறாங்க. அவங்கள 18% பிடிச்சிட்டாங்களாக்கா அப்போ காப்பீடுக்காரன் என்னத்த இவங்களுக்கு மக்களுக்கு கொடுக்க போறாரு? இது எப்படி நம்ம நடைமுறை சாத்தியம்னு தெரியல. ஒரு இன்சூரன்ஸை கூட வியாபார நோக்கத்துல ஜிஎஸ்டியோட பார்க்கக்கூடிய இந்த மத்திய அரசை மக்கள் கண்டிக்கிறத தவிர வர வழியே இல்லை. ஏன்னா அது ஒரு தொழில் கிடையாது, ஒரு வருவாய் கிடையாது. வரி எதுக்கு போடணும்? நம்ம ஒரு தொழில் செஞ்சு அதன் மூலம் வருவாய் ஈட்டி அதில் இன்கம் வரும்போது தான் அதுக்கு போடணும். இது நம்மளை சேவ் பண்ணிக்கிற விஷயம். இது ஒரு சிறு சேமிப்பு கூட கிடையாது. அந்த வருஷம் முடிஞ்சிருச்சுன்னா அந்த பணம் காலாவதி ஆகிடும். அதுக்கு வரி போடுற மத்திய அரசை பொதுமக்களாகிய நாங்கள் பெரிய லெவல்ல கண்டிக்கிறோம். எந்த ஒரு குடிமகனுமே தன்னோட மரணத்துக்கு அப்புறம் தன்னை நம்பி இருக்கிற ஒரு குடும்பத்தை பாதுகாக்கிறதுக்காக தான் இந்த லைஃப் இன்சூரன்ஸ். அதுலயுமே ஒரு இறந்து போன மனுஷனுக்கு ஜிஎஸ்டி பே பண்ண வைக்கிற மாதிரியான திட்டங்கள் கண்டிப்பா ஒரு மனித நேயத்துக்கும் ஒரு அவங்களுக்கு எதிராக தான் கண்டிப்பா இருக்கும். அது ஒரு பாதிப்பை தான் ஏற்படுத்துமே ஒழிய இது ஒரு நல்ல திட்டமா பார்க்க முடியாது. இந்த ஆயுள் காப்பீடு திட்டத்துல எல்லாரும் வசதி இல்லாதவங்க தான் மேஜரா நாம பங்கெடுத்துக்கிறோம். நாளைக்கு ஒரு அவசர தேவை அப்படின்னு சொன்னாக்க இந்த காப்பீட்டை நம்பி தான் இருக்கிறோம். இதுக்கு நம்ம மத்திய அரசு இன்னைக்கு வரி விதிப்பு அப்படின்னு ஒரு 18% வரி விதிச்சு இருக்கிறதுனால சாதாரண மக்கள் எல்லாருமே இந்த காப்பீடு திட்டத்துல பங்கு பெறுறது அப்படின்றது ரொம்ப சிரமம். எதுக்காக அவங்க ஜிஎஸ்டி போடுறாங்கன்றது புரியல. நாங்க மாசம் எங்களால முடிஞ்சதை நாங்க போடுறோம். அதுல அவங்க ஜிஎஸ்டி போட்டு அது அவங்க எடுக்கிறதுக்கு எதுக்கு நாங்க இதை போடணும்? எங்களால முடிஞ்ச பணத்தை தான் அதுல போடுறோம். இதை ரொம்பவும் தப்பு. இந்த 18% ஜிஎஸ்டி இருக்கக்கூடாது. ரொம்ப லோவா இருக்கிற மக்கள் இன்சூரன்ஸ் கிட்டே போக முடியாத ஒரு சூழ்நிலை தள்ளப்படுது. இப்போ இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் பண்றதுனால இன்சூரன்ஸ்னா ஒரு பயம் எடுக்குது. முன்ன ஃபைனான்ஸ்னா ஒரு பயம்ன்ற மாதிரி இப்போ ஃபைனான்ஸ் மாதிரி ஆயிடுச்சு. இது இன்சூரன்ஸ்ன்றது இப்போ ஒரு ஃபைனான்ஸ் ஒரு கந்து வெட்டி வாங்குற மாதிரி ஆகிப்போச்சு. இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் பண்ணுற இது நாங்கள் முற்றிலுமே முறியடிக்கிறோம். எது வாங்கலாம் ஜிஎஸ்டி. ஒரு டீ கடையில் ஒரு டீ குடித்தாவே டீக்கு ஜிஎஸ்டி போடுறோம். இட்லி சாப்பிட்டா இட்லிக்கு ஜிஎஸ்டி போடுறோம். எல்லாத்துக்குமே ஜிஎஸ்டி கட்டி நாங்கள் வாழ்கிறதுக்கே ஜிஎஸ்டி தான். இப்போ நாங்கள் ஜிஎஸ்டி கட்டி தான் வாழ்ந்துனே இருக்கிறோம். எங்கள் உயிருக்கே ஜிஎஸ்டி கட்டி தான் வாழ்ந்துன்னு இருக்கிறோம். நாங்கள் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.